ஹை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான ட்ரீம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா? யூடியூப்பில் உங்களுக்கான ஒரு ட்ரீம் ஜாப், நமக்குன்னு ஒரு ட்ரீம் ஜாப் இருக்கணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்களா? அது எஸ்பிஓ தான் ஃபேமிலி. அதனால் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கான கைடன்ஸ் என்னால் தர முடியும். எஸ்பிஓ ஓப்பன் ஆனோன்னா நியூ ஜாயினிங் கொடுக்கலாம். அப்படிங்கும்போது உங்களை வந்து நான் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவேன். அதனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃபேமிலி, இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது, அக்கௌண்ட் நம்பரில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒவ்வொருத்தங்க வந்து 0 விட்ருப்பீங்க, இல்லாட்டி நம்பரே மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கும்போது கரெக்டான அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துக்குங்க. ஐஎஃப்சி கோடை வந்து யாராச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக கொடுத்துக்குங்க. ஏன்னா வந்து நிறையா பேங்க் வந்து 2 பேங்க்கோட இன்னொரு பேங்க்கு மெர்ஜாக இருக்கும். அதனால பழைய ஐஎஃப்சி கோடு தான் கொடுத்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது ஐஎஃப்சி கோடு போட்டு கரெக்டான ஐஎஃப்சி கோடு போட்டுக்குங்க. இதை வந்து பேங்க்கில் போய் ஒரு தடவைக்கு 2 தடவை போய் செக் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதர் பேங்க் டீட்டெயில் கொடுக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கொடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, எந்த பேன் நம்பர் கொடுக்குறீங்களோ அதே உள்ள பேங்க் டீட்டெயில் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேன் நம்பர் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அதை கண்டிப்பாக திருத்திக்கிங்க. நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கும்போது, இப்போ முன்னாடிலாம் வந்து அம்மாவோட பேங்க் டீட்டெயில் மட்டும் கொடுத்துருப்பீங்க. இப்போ உங்களுக்குன்னு பேன் கார்டு வந்துருச்சு அப்படிங்கும்போது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதர் பேன் டீட்டெயிலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பேன் டீட்டெயிலில் இல்லை அப்படின்னு நீங்கள் இருந்தாலும் அம்மாவோட இல்லாட்டி உங்களுக்கு நம்பகமான உள்ள பர்சனோட தான் கண்டிப்பாக கொடுத்துக்குங்க. இதுக்கான லாஸ்ட் டேட்டு என்ன அப்படிங்கும்போது 25 தான் ஃபேமிலி. லாஸ்ட் டேட்டு சனிக்கிழமை தான் இதோட லாஸ்ட் டேட்டு. அதுக்கு மேலே வந்து இதுக்கான டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு திருப்பி சேஞ்ச் பண்ணி தரமாட்டாங்க. அதனால் உங்களுக்கான விஷயத்தை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து இதை இப்பையும் நீங்கள் தவறு பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களோட ஐடி வந்து ஹோல்டு பண்ணிடுவாங்க. அப்புறமேலு உங்களால் எதுவுமே பண்ண முடியாத மாதிரி பண்ணிடுவாங்க. ஓகேவா? யாராவது உங்கள் வங்கி கணக்கில் பேன் விவரங்களை புதுப்பிக்கவில்லை என்றால் உங்கள் எஸ்பிஓ கணக்கை நிறுத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணாத மாதிரி அதை நிறுத்திடுவாங்க. ஏன்னா வந்து பேன் கார்டு கண்டிப்பாக மஸ்ட்டாக கொடுத்துக்குங்க. ஏன்னா பேன் கார்டு கொடுக்கல அப்படிங்கும்போது 20% அதுக்குன்னே தனியாக வந்து சார்ஜ் எடுப்பாங்க. அதனால் கண்டிப்பாக கொடுத்துருங்க. இப்போ வந்து எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணும்போது 20% வந்து அட்மின் சார்ஜ் போகும். எல்லாமே சொல்லியிருக்காங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா 20% கொடுக்கறது மாதிரி நம்ம போயிடும். இப்போ தெளிவாக கொடுத்துட்டாங்க பாருங்கள். உங்கள் வங்கி உங்கள் கணக்கை நிறுத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் கணக்கை நிறுத்திடுவாங்க. அதனால் எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்குங்க. எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுங்கள். உங்களோட கனவெல்லாம் நினைவாக என்னோடய வாழ்த்துக்கு ஃபேமிலி. தேங்க்யூ.